கர்த்தர் நல்லவர். ஆகவே அவருக்கு நன்மைகளை தவிர வேறு எதுவுமே செய்ய தெரியாது. இன்றைக்கும் ஒரு நல்ல நாள், நன்மை நிறைந்த நாளாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி இருக்கு. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கடவுளை மனிதர்களைப் போல நினைக்காதீங்க. ஆண்டவர் வித்தியாசமானவர். இந்த உலகம் முழுவதும் மனிதர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் வாழ்றதுனால ஆண்டவரையும் நம்ம அந்த கண்ணோட்டத்தில் அந்த பார்வையில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் நல்லவர். நன்மைகளை தவிர வேற ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. அந்த பரலோகத்தின் பிதா நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம். எப்படி இந்த உலகத்துல நம்முடைய பெற்றோர், நம்முடைய தகப்பனும் தாயும் நம்மளுக்கு நன்மையான காரியங்களை செய்யறாங்களோ, இன்ஃபேக்ட் நம்மளை கண்டிக்கிறாங்க, நம்ம திருத்துறாங்க, நம்மளை அடிக்கிறாங்க, எல்லா நேரத்திலையும் நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி தரது கிடையாது, எல்லா நேரத்திலையும் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நடந்து கொள்றதில்ல. ஆனால் எல்லாமே ஒட்டுமொத்தமாக எதற்காக செய்கிறாங்கன்னா பிள்ளைகளுடைய நன்மைக்காக செய்கிறாங்க. ஸோ பொல்லாத உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் இந்த அளவுக்கு நேசித்து அன்பு செலுத்தி நன்மையான காரியங்களை செய்ய முடியும் என்றால் பரலோகத்தில் இருக்கிற அப்பா பிதாவானவர் இன்னும் அதிகமான நன்மைகளை தருவது அதிக நிச்சயமான காரியம் தானே அப்படின்றத இயேசு சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். நன்மையானவைகள் அப்படின்றது அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயம். ஆகவே நன்மையான காரியங்கள் அவரிடத்தில் புறப்பட்டு ஓடி வருகிறது. கண்டிப்பாக இப்போ வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நடக்கிறது கிடையாது, சில தீமையான காரியங்களும் நடக்குது. ஆனால் அவர் நல்லவராக இருக்கிறதுனால இந்த தீமைகள் எல்லாவற்றையும் எடுத்து நன்மைக்கு ஏதுவாக மாற்றி விடுகிறார். நன்மையாகவே நம்மளுக்கு மாற்றி ஆசீர்வாதமாக தருகிறார். அதுதான் பரலோகத்தில் இருக்க நம்முடைய பிதா. இதில் முக்கியமான இன்னொரு பகுதி என்னன்னா, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையான எல்லா காரியங்களையும் செய்கிறது அதிக நிச்சயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தம்மிடத்தில், ஆண்டவரிடத்தில், இயேசுவின் இடத்துல யாரெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அவர்கள் எல்லோருக்கும் தேவன் நன்மைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் யாருக்கெல்லாம் ஒரு கெட்ட காரியமோ மோசமான காரியமோ நடக்கிறது போல நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உடனடியாக இயேசுவின் இடத்துல கேட்கும்படிக்கு அவர்களை உற்சாகப்படுத்துங்க. தீமையான காரியங்களை நன்மையாக மாற்றுகிறவர் அவர் ஒருவர் தான். ஆகவே எப்பேற்பட்ட தீமையாக இருந்தாலும் மோசமான காரியங்களாக இருந்தாலும் நன்மையாக மாற்றுகிறவர் இன்றைக்கு உங்கள் நடுவில் இருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது சகலமும் நன்மையாக உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு நல்ல நாள், நன்மை நிறைந்த நாளாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.